புக்ஸ் படிங்க, நிறைய புக் படிங்க. அடுத்து முக்கியமானது பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நான் பார்க்கிறேன் இன்றைய இளைய தலைமுறை. இப்போ ஒரு அஜித் வரார் அப்படின்னா 1,00,000 இளைஞர்கள் கூடியிருக்கிறான், கத்துறான், கதறான், அழுகிறான். ஒரு அஜித், ஒரு விஜய் வந்தான். என்னுடைய கவலை, நீங்க அவருக்கு ஃபேனா இருப்பதில்லை, உங்களுக்கு யார் ஃபேனா இருக்க போற? உங்களை தேடி 1,00,000 பேர் எப்ப வர போறான்? அதை யோசியுங்கள். உங்களுக்காக. நான் பெரிய ஒரு பிசினஸ் மேனை பேட்டி கண்ட போது அவர் சொன்னார், அவரோட சிடி எல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தன்முனைப்பு பேச்சாளர்களோட சிடியை தான் அவர் போட்டு டெய்லி கேட்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சிடியை கேட்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் ஒரு இளையராஜா சாங், ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் அது மாதிரிலாம் போட்டு கேட்க மாட்டீங்களா? எப்பயாவது கேட்பேன். இல்ல நிறைய இந்த சிடியை வச்சிருக்கீங்களே. அப்போது அவர் சொல்லுகிறார், இளையராஜா சாங்கை கேட்டா அவருக்கு லாபம், எனக்கு என்ன லாபம்? இந்த சிடியை கேட்டா எனக்கு லாபம் அப்படின்னார். உங்களுக்கு என்ன தேவை, அதை நோக்கி ஓடுங்கள்.